So today we have Baba Arti. Yes, Baba. साई राम साई श्याम साई भगवान शिरडी के दाता सबसे महान। साई राम साई श्याम साई भगवान शिरडी के दाता सबसे महान। करुणा के सागर दया निधान शिरडी के दाता सबसे महान। साई राम साई श्याम साई भगवान शिरडी के दाता सबसे महान। साई चरण की धूल को माथे जो लगाओगे। இந்த மாதிரி ஃபிலிம் பாட்டெல்லாம் இதுக்கு தான் பண்றாங்களோ தெரியல. பியூட்டிஃபுல் வாசுவிஜி. நாங்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கோம் அதை பார்க்கறதுக்கு. Thank you, sir. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். ஆ. ஷீலாஜி. मत्त परतरन्नान्यत् किञ्चिदस्ति धनञ्जय मयि सर्वमिदं प्रोतं सूत्रे मणिगणा इव वेदाहं समतीतानि वर्तमानानि चार्जुन भविष्याणि च भूतानि मां तु वेद न कश्चन। பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல். जय எல்லாம் श्री कृष्ण। மனப்பாடம் थैंक यू। பண்ணோம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். ஸோ 8வது அத்தியாயத்துல நேத்திக்கு 17 ஸ்லோகம் வரைக்கும் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு 3 ஸ்லோகம் 18, 19, 20 பார்க்கலாம். பிரார்த்தனை நான் சொல்றேன், பாக்கி எல்லா ஸ்லோகங்களும் சுபஸ்ரீஜி சொல்லுவா. டுடே அந்தகாலே ச மாமேவ ஸ்மரன் முக்த்வா கலேவரம் யப்ரயாதி சமத்பாவை யாதி நாஸ்த்யத்ர சம்சயः अनन्यचेता सततं यो मां स्मरति नित्यशः तस्याहं सुलभः पार्थ नित्ययुक्तस्य योगिनः. 7-17 श्लोकங்கள். Jai Shri Krishna, sir. சுபஸ்ரீஜி, over to you. तस्मात् सर्वेषु कालेषु मामनुस्मरयुध्य च मय्यर्पितमनो बुद्धिर्मामे वैश्यस्य संशयम्। अभ्यासयोगयुक्तेन चेतसा नान्यगामिना परमं पुरुषं दिव्यै याति पार्थानुचिन्तयन्। कविं पुराणमनुशासितारमनोरणीयां समनुस्मरेद्यः सर्वस्य धातारमचिन्त्य रूपमादित्यवर्णन् तमसः परस्तात्। प्रयाणकाले मनसाचलेन भक्त्या युक्तो योगबलेन चैव भ्रुवोर्मध्ये प्राणमावेश्य सम्यक् सतं परं पुरुषमुपैति दिव्यम्। यदक्षरं वेदविदो वदन्ति विशन्ति यद्यतयो वीतरागाः यदिच्छन्तो ब्रह्मचर्ये चरन्ति तत्ते पदं संग्रहेण प्रवक्ष्ये।
सर्वद्वाराणि संयम्य मनोहृदि निरुध्य च मूर्ध्न्याधायात्मनः प्राणमास्थितो योगधारणम् ओमित्येकाक्षरं ब्रह्म व्याहरन् मामनुस्मरन् यः प्रयाति त्यजन्तेऽहं स याति परमां गतिम् अनन्यचेता सततै यो मां स्मरति नित्यशः तस्याहं सुलभः पार्थ नित्ययुक्तस्य योगिनः मामुपेत्य पुनर्जन्म दुःखालयमशाश्वतम् नाप्नुवन्ति महात्मानः संसिद्धिं परमां गताः आब्रह्मभुवनाल्लोकाः पुनरावर्तिनोऽर्जुन मामुपेत्य तु कौन्तेय पुनर्जन्म न विद्यते सहस्रयुगपर्यन्तमहर्यद्ब्रह्मणो विदुः रात्रियुगसहस्रान्तान् तेहोरात्रविदो जनाः பியூட்டிஃபுல், பர்ஃபெக்ட். ரொம்ப நல்லா இருந்து. ஆல்ரெடி பீப்புள் ரைசிங் யூ. ரொம்ப நிஜமாவே ரொம்ப அழகா சொன்னார். ரொம்ப வெரி அழகா வெரி குட். சொன்னாங்க சார். ஆசையா இருந்தது, ரொம்ப கேட்கவே ஆசையா இருந்தது. ரொம்ப நல்லா நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. இனிமையான குரல் உங்களுக்கு. தேங்க்யூ சார். உங்களோட வண்டர்ஃபுல். ட்ரைனிங் தான் சார். ரொம்ப நல்லா இருக்குமா. சோ 17வது ஸ்லோகத்துல பார்த்தோம், பிரம்மாவின் 1000 ஒரு பகல் 1000 யுகம், ஒரு இரவு 1000 யுகம். அந்த அறிஞ்சவா பகல் இரவை அறிவார் அப்படின்னு பகவான் சொல்றார். அடுத்த ஸ்லோகத்துல 18வது ஸ்லோகத்துல அது இன்னும் கொஞ்சம் வெளிப்படையா சொல்றார். அவ்யக்தாத்யக்தயः சர்வா பிரபவந்த்ய ஹராகமே ராத்ர்யாகமே பிரலீயந்தே தத்ரைவாவ்யக்த சஞ்ஞகே. அவ்யக்தா வெளிப்படுத்தப்படாத, அவ்யக்தய வெளிப்படுத்தின, சர்வா எல்லா, பிரபவந்தி உற்பத்தி, அக பகல், ஆகமே ஆரம்பம், ராத்திர இரவு, ஆகமே ஆரம்பம், பிரலீயந்தே கலைப்பு, தத்ர அந்த, ஏவ மட்டும், அவ்யக்த வெளிப்படுத்தப்படாதது, சைன்யகே கூறப்படுவது. பகவான் சொன்னா பகல் ஆரம்பிக்கையில் எல்லாம் வெளிப்படையாகும், வெளிப்படையாத நிலையில் இருந்து இரவு ஆரம்பிக்கையில் அது கலைக்கப்படும், அதை வெளிப்படை ஆகாத நிலை என்று கூறுவார் அப்படின்னு பகவான் சொல்றார். ஒவ்வொரு க்ஷணமா பார்க்கலாம். அவ்யக்தாத்யக்தயः சர்வா, யக்தாயமிராகாத், இது அண்ட் சேர்த்து சொல்லிடலாம். அவ்யக்தாத்யக்த வியக்த திருப்பி ஏமலாக, யஸ் சர்வா பிரபவந்த்ய, பிரபவந்த்ய இன்னித்ய ஹராகமே ராத்ர்யாகமே பிரலீயந்தே. ராத்ர்யா இத்து இரு மூணு இருக்கு. ராத்ர்யாகமே மேப்ர லீயந்தே, நெடில் எழுத்து, யந்தே யமிராக, தத்ரை வாவ்யக்த, தத்ரை தமிழாக, தத்ரை ஐ அழுத்தி சொல்லணும். வாவ்யக்த வாவ்ய வாமிராக, யக்த யமிராக, தத்ரை வாவ்யக்த சைன்யகே.
ஞ, ஞ, ய, ஞ மூணும் சேர்ந்திருக்கு. தத்ரைவாவ்யக்த சஞ்ஞகே. சுபிஷிஜி. अव्यक्ताद्यक्तयः सर्वा प्रभवन्त्यः रागमे रात्र्यागमे प्रलीयन्ते तत्रैवाव्यक्तसंज्ञके अव्यक्ताव्यक्तयः सर्वा प्रभवन्त्य हरागमे रात्र्यागमे प्रलीयन्ते तत्रैवाव्यक्त संज्ञके. இந்த ஆத்மாக்கள் இங்க வந்து வியக்த, அதாவது வெளிப்படையா இருக்கிறது அப்படின்னு பகவான் சொல்றார். அந்த ஆத்மாக்கள் உடம்ப தேகத்தை தாரணம் பண்ணிட்டு தான் அப்படின்னு ஒரு உரிமை கொண்டாடிண்டு, இது நான், இது என்னோடது அப்படின்னு ஒரு தனக்கே ஒரு உரிமையை கொண்டாடிண்டு இருக்கிறச்சே நம்ம பார்த்தோம்னா, நாம இருக்கோம், நம்மளோட தேகத்தோட இருக்கோம், நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா நம்ம அதோட கலந்துண்டு முழிச்சுட்டு இருக்கிறத ரெண்டு ஒண்ணு மாதிரி இருக்கும். தூங்கறச்ச ரெண்டும் சேர்ந்துன்றோம். அதே மாதிரி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜீவாத்மாக்கள் அவளை இந்த வியக்த, அதாவது வெளிப்படையார ஒரு ஸ்டேட்க்கு கொண்டு வர்ற. எங்கேருந்து வருது? பிரம்மாவோட ஸ்தூல சரீரம் ஆன பிரகிருதி, பிரம்மாவோட ஸ்தூல சரீரம் பிரகிருதி, அந்த பிரகிருத்திலேருந்து எல்லா ஜீவாத்மாக்களும் தன்னோட தேகங்களை எடுத்துட்டு வெளியில வருது. பிரம்மன் முழிச்சுட்டு இருக்கிறச்ச, பிரம்மன் தூங்க போறச்ச எல்லாம் திரும்பி அந்த பிரகிருத்தியோட சேர்ந்துன்றது. சோ பிரம்மன் முழிக்கிறத வியக்தமாறுது, வெளிப்படையாறுது. பிரம்மன் தூங்கறச்ச எல்லாம் கலைஞ்சு போயிடுறது. பிரம்மாவோட ஒரு 100 வருஷம் பிரம்மாவோட பொசிஷனே ஒரு டெம்பரரி பொசிஷன் இன்னைக்கு சொல்லியிருந்தோம். இந்த பிரம்மாவோட 100 வருஷம் முடிஞ்சோடனே எல்லாமே அழிஞ்சு போயிடுறது. எல்லாமே பகவானோட, பிரம்மாவும் பகவானோட மர்ஜ் ஆயிடுறார், சேர்ந்துன்றார். அது பிரம்மாவோட ஒரு வயசுன்னு வச்சுக்கலாம். அப்ப அந்த முழுசா கலைஞ்ச அப்புறம் திருப்பியும் பிரம்மர் வந்து பகவான்கிட்ட வெளியில வந்து, யாரும் பிரம்மான்னு ஒருத்தர் புதுசா கிடைக்கலன்னா பகவானே அந்த ரோல் எடுத்துருவார் நிதிக்கு சொன்னோம். திருப்பியும் ஒரு பிரபஞ்சம் உற்பத்தி ஆகுது. சர்வபூதானி கௌந்தேய பிரகிருதி யாந்தி மாமிகாம் கல்பக்ஷயே புனஸ்தானி கல்பாதோ விசிருஜாமியகம். 9வது அத்தியாயத்துல ரொம்ப அழகான, எல்லா உயிரினங்களும் கல்பம் முடிந்து என் பிரகிருத்தியை அடைவார். அடுத்த கல்பம் ஆரம்பிக்கும் பொழுது நான் அவரை மறுபடியும் வெளிப்படுத்துவேன். பிரகிருத்தின் சுவாமவஷ்டபிய விசிருஜாமி புனః பூத கிராமம் கிருஷ்ணம் அவசம் பிரகிருத்தேர் வசாத். பிரகிருத்தியோட பிடியில இருந்துட்டு ஆதரவற்று நான் திரும்ப திரும்ப இந்த உலகத்தை வெளிப்படுத்துவேன் அப்படின்னு பகவான் வந்து 9வது அத்தியாயத்துல அந்த மாதிரி ஒரு அவ்வியக்தமான, வெளிப்படையா இல்லாத ஒரு ஸ்டேட்ல இருந்து வெளிப்படையாத ஒரு ஸ்டேட் கொண்டு வர. எப்ப பிரம்மன் முழிச்சுட்டு இருக்கிறச்ச, அதே ராத்திரியார்ச்ச அதை கலைஞ்சிட்டு அதை வந்து ஒரு வெளிப்படையா இல்லாத ஒரு ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவார். 16வது ஸ்லோகத்துல பார்த்தீங்கன்னா பகவான் சொல்ற, எல்லா உலகமும் அப்ரம்ம புவனா லோகே, எல்லா லோகங்களும் கடைசியில திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும். ஏன் திரும்ப புனர் வருது?
என்ன பகவான் இந்த 17வது 18வது அத்தியாயத்துல சொல்றார். பிரம்மனோட பிரம்மலோகம் தான் எல்லாத்தோடும் பெருசா இருந்தாலும் அதுக்கும் ஒரு கால வரம்பு இருக்கு. ரொம்ப நிறைய டைம் இருந்தாலும் டைம் தானே கடைசியில. அந்த டைம்ல நம்ம ஆரம்பிச்சு முடியதான் போறது. அதுக்கு மேல அதனால போக முடியாது. ஆனா பகவான்கிறது அதையும் தாண்டி இருக்கு. எப்படி நம்ம தூங்கறச்ச இந்த உலகமே இல்லைன்னு இருந்திருக்கு. உலகமே இல்லையே நமக்கு. நம்ம தூங்கறச்ச அது என் மாதிரி ஒரு தூக்கறக்காரன் எனக்கு சொப்னமும் வராது. தூங்கினா தூங்கினது, எனக்கு உலகமே தெரியாது, உலகம் இருக்கிறதே கிடையாது. காலம் எழுந்தணும்னு இந்த உலகம் திரும்பி நமக்கு வந்துருது, அப்படியே வருது. எங்க விட்டோமோ அங்கேயே ஆரம்பிக்கிறது. அதே மாதிரிதான் பிரம்மனும் தூங்கறச்சியும் எழுந்துக்கறச்சியும் எங்க விட்டாரோ அங்கேயே திரும்பி ஆரம்பிச்சு அதே பிரம்மன். நம்மளோட ராத்திரி பகல் இந்த சூரியனோட சுத்திரத்தை வச்சுன்னு இருக்கு. இது சூரியன் முடிஞ்சது, இது பகல், இது ராத்திரி அப்படின்னு. பிரம்மனுக்கு அதுவும் கிடையாது. பிரகிருதி எப்படி டிட்டர்மின் பண்றதோ அதுக்கு தகுந்தாப்புலதான் அவருக்கு தூக்கமும் எழுப்பும். அதுதான் பகவான் இந்த ஸ்லோகத்துல சொல்றார். அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம். 19வது ஸ்லோகம். பூதக்ராமஸ்ஸ ஏவாயம் பூத்வா பூத்வா பிரலீயதே ராத்ர்யாகமேவ ஷப்பார்த்த பிரபவத்யஹராகமே. பூதக்ராமம் உயிரினங்களின் சமூகம். ச அந்த, ஏவா மட்டும், அயம் இந்த, பூத்வா உருவாக்கி, பிரலீயத்தே கரைந்துவிடும், ராத்ர்யாகமே இரவின் பொழுது, அவசக ஆதரவற்று, ஹெல்ப்லெஸ்ஸா, பார்த்த அர்ஜுனன் சொல்ற, பிரபவதி பிறப்பிக்கப்படுவது, அஹராகமே பகல் பொழுது. சோ அந்த உயிரினங்களின் சமூகம் உருவாக்கி ஆதரவற்று கரைந்து விடுகிறது இரவில், மற்றும் மீண்டும் பிறப்பிக்கப்படுகிறது பகல் வேளையில் அப்படின்னு பகவான் சொல்ற. ஒவ்வொரு விஷயமா பார்க்கலாம். பூதக்ராம தக்ரா தமிழாக பூதக்ராமஸ்ஸ ஏவாயம், ஏவா அது ஏவா இல்ல, ஏவாயம் தொண்டையிலேருந்து வரணும். பூத்வா பூமியிலாக, அப்புறம் அது ஒரு தனி வேர்டு, அப்புறம் பூத்வா தனி வேர்டு சேர்த்து பூத்வான்னு ஒரு ஹிப்பு வந்துடும் சம்டைம்ஸ், அது வரக்கூடாது. பூத்வா வாமிலாக வாப்ரலீயதே ராத்ரியா, யா 3 இருக்கு. ராத்ரியாகமே வஷப்பார்த்த இப்ப அது இஃப் இல்ல, வஷப்பார் நிறுத்தாம தப் பிரபவத்ய தமிழ் ஆகாத் கொடுத்து தப் பிரபவத்ய பிரபவத்ய ஹராகமே. ஹராது ஹரா இல்ல, பிரபவத்ய ஹராகமே. சுஷிஜி. भूतग्रामस्य एवायं भूत्वा प्रलीयते रात्र्यागमेव शपार्थ प्रभवत्यः रागमे. இந்த பார்த்தல நிறுத்தாம பார்த்த பிரப அது கொஞ்சம் சேர்த்து சொல்லல. பூதக்ராமச ஏவாயம், இந்த கோடிக்கணக்கான பூதங்கள், ஆத்மாக்கள், தேகங்கள் திருப்பி அந்த பிறப்பு இறப்பு அப்படின்னு வருஷமா காலங்காலமா ஓட்டின்னு இருக்கு. ஆனா இந்த ஆத்மாங்கிறது பகவானோட ஒரு துளி, அது அழியாதது. அதுக்கு கால வரம்பு கிடையாது.
அது அப்படியே தான் இருக்கும். அந்த பிரபஞ்சம் உருவாக்கத்தையும் இருக்கட்டும், பிரபஞ்சம் அழியத்தையும் இருக்கட்டும், அது அப்படியே தான் இருக்கும். ஆனா இந்த ஆத்மாங்கிறது, இந்த ஜீவாத்மாங்கிறது ஒரு தவறு மனப்பான்மையில இந்த தேகம்தான் தான் அப்படின்னு கட்டிண்டு இருக்கிறதுனால இந்த தேகங்கள் அழிஞ்சுண்டும் சேஞ்ச் ஆயிண்டும் மாறிண்டுமே இருக்கும். இந்த ஆத்மாக்களுக்கு அந்த அந்த தேகத்தை விடுறதுக்கு மனசே இருக்காது. ஆனா தேகம் தானே அழிஞ்சு போயிடும். அதனால அந்த தேகத்துக்கான அந்த ஒரு பிணைப்பு இருக்கிறதுனால அந்த அந்த ஜீவாத்மா திருப்பி 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 பிறந்துன்னு வந்து மறைஞ்சுண்டு இருக்கு. இந்த பிணைப்பு இல்லாம இருந்ததுன்னா இதை விட்டுட்டு போயிடலாம். ஆனா அந்த பிறந்த உடனே இந்த ஜீவாத்மா உடனே அந்த தேகம்தான் நான், இந்த தேகத்தினால இருக்கிற அந்த பொருட்கள் எல்லாம் என்னது அப்படின்னு இருக்கிறதுனால அந்த தேகம் போன உடனே வெயிட் பண்றது இன்னொரு தேகம் வரணும் அப்படின்னு. அதுவும் போயிடும். அப்புறம் அப்ப திருப்பி வரும். இந்த இந்த பிணைப்புங்கிறதே நிரந்தரமானது இல்ல. கடைசியில எல்லாம் போதான் போறது. இருந்தாலும் அந்த ஒரு சிறு தவறுனால நம்ம அந்த தேகத்தை நான் அப்படின்னு நினைச்சுட்டு அதோடயே தெரிஞ்சுட்டு அது அழிஞ்ச அப்புறமும் இன்னொரு தேகம் போகணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்கும். பூத்வா பூத்வா பிரலீயத்தை, பிறக்கிறது பிறக்கிறது அப்புறம் அழிஞ்சிருது. பிரளயம் பிரலீயத்தை. இப்ப பிரளயம்ங்கிறதுனாலே ஒரு 4 விஷயம், 4 வித பிரளயம் இருக்கு. நித்திய பிரளயம். நித்திய பிரளயங்கிறது நம்ம தூங்குறது எழுந்துக்கிறது, நம்மளோட கான்சியஸ்னஸ் வந்து கரைஞ்சு போயிடுறது. அதே பகல் வந்தோடனே எழுந்துன்றது, அது நித்திய பிரளயம். அப்புறம் இன்னும் நைமித்திக் பிரளயம். பிரம்மனோட பகலும் இரவுக்கும் அதுக்கு இருந்தாப்ல மகரலோகம் வரைக்கும் எல்லாத்தையும் அழிஞ்சிருது. இரவுல அவர் எழுந்துட்ட உடனே எல்லாம் திரும்பி வருது. அது நைமித்திக் பிரளயம்ங்கிறது. அப்புறம் மகா பிரளயம். பிரம்மனோட வருஷ காலம் 100 வருஷம் முடியறத எல்லாமே அழிஞ்சு போயிடுது, எல்லாமே பகவானோட சேர்ந்துருது. அது மகா பிரளயம். இந்த 3 பிரளயம் தவிர ஆத்தியந்திக பிரளயம்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து அதுக்கு அந்தமே கிடையாது. அது வந்து எப்பனா நம்மளோட ஜீவாத்மா வந்து பகவானோட வந்து சேர்ந்துருதோ அது அப்புறம் இட்டர்னல். அதுக்கப்புறம் அழிவே கிடையாது. சோ அந்த மாதிரி பூத்வா பூத்வா பிரலியத்தை, பிறக்கிறது பிறக்கிறது அழியிறது. பிறந்து அழியறதுக்கு வந்து நம்மளோட பராதர்மம். ஆனா பகவான் அடையிறது ஸ்வதர்மம். இந்த பகவான் இந்த அதோட ஸ்வதர்மம் என்ன? நம்மளோட இருக்கிற இந்த ஜீவாத்மாக்கு அதோட தர்மம் என்ன? பகவானோட சேர்றது. ஆனா இந்த தேகத்தோட பிணைக்கிறதுனால அது பரதர்மமா, நம்மளோட அதோட தர்மமே இல்லை, இன்னொருத்தரோட தர்மம். தேகத்தோட தர்மம், பிரகிருத்தியோட தர்மம் அதோட சேர்ந்துட்டு அதுவும் அழிஞ்சு அந்த தேகத்தை பின்னாடியே திரிஞ்சுன்னு திருப்பி திருப்பி வந்துட்டு. ராத்திராகமே வசப்பார்த்த பிரபவத்யா ஹராகமே. இப்போ ஒரு மனுஷன் வந்து இதெல்லாம் நான் தான் இதோட மாஸ்டர் அப்படின்னு நினைச்சிருக்கான். ஆக்சுவலி என்ன ஆகுது? நம்ம எதை நம்ம இதுன்னு நினைச்சுட்டு இருக்கோமோ, நம்ம அதுக்கு மேல மாஸ்டரா இருக்குன்னு நினைச்சுக்கோமோ, ஆக்சுவலி நம்ம அவளோட அடிமை இதாயிடுறோம். நம்ம இந்த டெலிபோன் மாதிரி, டெலிபோனோட நம்ம தான் ஓனர் அப்படிங்கிறோம். ஆக்சுவலி அந்த டெலிபோன் தான் நம்மள ஓன் பண்ணி தெரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ அது மாதிரி டெலிபோன் மாதிரி 1008 எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சேர்க்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அடிமை ஆயிட்டு இருக்கோம். அடிமையாக ஆக நம்மளால வெளியில வந்து மோட்சம் அடைய முடியாது. சோ பகவான் அடைஞ்சாதான் இந்த மோட்சங்கிறதே உண்டு. எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த நம்ம தேகமும் தேகத்தினால இருக்கிற பொருட்கள் மேலேயும் நம்மள எப்படி பிணைப்பு இருக்கிறக்கும் அது வரைக்கும் நம்மளால இந்த பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு இந்த சைக்கிள்லயே ஓடிட்டு இருக்கும். சோ 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு இந்த அழிஞ்சு போற, சேஞ்ச் ஆகிற, மாறிண்டே இருக்கிற ஒரு உலகம் ஒண்ணு.
இன்னொன்னு மாறாத பகவானோட லோகம் உண்டு. அந்த அழிஞ்சுட்டே இருக்கிற லோகம் பிரம்மனோட பகலும் ராத்திரி மாதிரி அதுக்கு தகுந்தாப்புல எவ்வளவு ஜென்மமா எவ்வளவு வருஷ காலம் இருந்தாலும் எல்லாத்துக்கும் பரப்பு ஒரு அழிப்பு இருந்துட்டே இருக்கும். ஆனா பகவானோட லோகம் அதுல நம்மளால சேர்ந்துட்டோம்னா அப்புறம் பரப்பு இழப்பே கிடையாது. ஆனா அது நமக்கு பகவான் இதுல பிணைப்புங்கிற ஒரு சுய அறிவு கொடுக்கறதுனால காரணம் குணசங்கோஸ்ய சதசத்யோனி ஜன்மசு நம்ம நம்மளோட குணங்கள்னால குணங்களோட சங்கம், குணங்கள் பிரகிருதியோட அந்த பிரகிருதியோட குணங்களோட நம்ம சங்கம் பண்றதுனால, பிணைப்பு பண்றதுனால திருப்பி திருப்பி இந்த பிறப்பு இறப்பு அதுல அழிஞ்சுட்டு இருக்கோம். அப்படி எப்படி அலையிறோம்? அவசகா, ஆதரவற்ற, என்னால ஹெல்ப்லெஸ்ஸா ஒண்ணுமே பண்ண முடியாம. 9வது அத்தியாயத்துல பூதகிராமம் கிருத்ஸ்னம் அவசம் பிரகிருத்தேர் வசாத், பிரகிருத்தின் வசத்துல அவசகா, ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கும். நம்மளோட இந்த ஜீவாத்மாவோட எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கிறதுக்கு இந்த அபரா பிரகிருதி தேவையே இல்லை. ஏன்னா அபரா பிரகிருதி பிறந்துண்டு அழிஞ்சுண்டு பிறந்துண்டு அழிஞ்சுண்டு இருக்கவே இருக்கு எப்பொழுதும். ஆனா இந்த ஜீவாத்மாங்கிறதுக்கு அதுக்கு அழிவே கிடையாது. பூத கிராம ஏவாயம் ந பாவோ வித்யதே சதா, 2வது அத்தியாயத்து அதுக்கு அழிவே கிடையாது. ஆனா இதெல்லாம் புரியாம தான் நம்ம ஏதோ ஒரு பொருளை நம்ம பிடிச்சுண்டு, ஏதான ஒரு பொருள் கிடைச்சா, ஏதான ஒரு மனுஷா கிடைச்சா, ஏதானு நம்ம ஒரு கர்மம் பண்ணா நமக்கு முக்தி அடையும் அப்படின்னு நினைச்சுட்டு நம்ம இதெல்லாம் ஒரு பொருளுக்கு பின்னாடியும் மனுஷாளுக்கு பின்னாடியும் நம்ம பண்ற கர்மங்களுக்கு பின்னாடியும் பிணைச்சுட்டு திரிஞ்சுட்டு இருக்கோம். ஆனா இது எல்லாமே அழிய போறது. எந்த பொருளையும் நம்ம அடைஞ்சாலும் அது அழிய போறது. எந்த ஒரு மனுஷாவோடையும் நம்மள பிணைச்சிட்டு இருந்தாலும் அது அழிய போறது. எந்த கர்மத்தோடு பிணைச்சிருந்தாலும் அதுவும் அழிய போறது. ஆனா நம்ம இதுக்கு பின்னாடி அலைஞ்சு நம்ம அதுக்கு அடிமையாயிட்டு இருக்கோம். அதுல இருந்து விடுதலை கிடைச்சிடுச்சுன்னா அதுக்கு பகவான் நமக்கு சுய அறிவு கொடுத்துருக்கு. அதுல இருந்து பிணைச்சின்னு இந்த பிணைப்புல இருந்து வெளியில வரலாம். ஆனா நம்மளால முடியறது இல்லை. அதனாலதான் நம்ம அதோட மாட்டின்னு தெரிஞ்சுன்னு நமக்கே நம்ம இந்த இரவு பகல் நம்ம தூங்குற பத்தி சொன்னோம். தூங்கறச்ச எல்லாம் ஒண்ணுமே இல்லதான். நமக்கு ஒரு விஷயம் இல்லை. பொருள் பின்னாடி இல்ல, மனுஷாளுக்கு பின்னாடி இல்ல, கர்மங்களுக்கு பின்னாடி ஒண்ணுத்துக்குமே பிணைப்பு இல்லாம தூங்கினாலும் முழிப்பு வந்தோடனே எல்லாம் நம்மளுது அப்படின்னு நம்ம தெரியும். இதெல்லாம் நம்மளுது, இதோடதான் நம்ம இது ஒட்டின்னு இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கணும். அந்த ஒரு நினைப்பு நம்மளால எடுத்துட முடியும் நம்மளோட பிரெயின்ல இருந்து அப்படின்னா அப்ப நமக்கும் இதுல இருந்து வெளியில வந்துடலாம். ஆனா இது பண்ணாம நம்ம திருப்பி திருப்பி இந்த சக்கரத்திலேயே திரிச்சுட்டு இருக்கோம். ஒரு லிப்ட்ல மேல கீழே, ஒரே லிப்டுக்குள்ளேயே மேல கீழே போனா நமக்கு எவ்வளவு ஒரு வெறுப்பு வருது. இங்கேயே மாட்டின்னு இருக்கோமே அப்படின்னு. அதுல இருந்து எப்படியாவது வெளியில வரணுமே அப்படின்னு நினைக்கிறோம். சோ அடுத்த ஸ்லோகால அதை பத்தி சொல்லியிருக்க. 20வது ஸ்லோகா. பரஸ்தஸ்மாத்து பாவோன்யோ வ்யக்தோ வ்யக்தாத் சனாதனः யஸ்ஸ சர்வேஷு பூதேஷு நஷ்யத்சு ந விநஷ்யதி. பரம தஸ்மாத் அந்த து ஆனால் பாவ இருக்கு, அந்யக வேறு, அவ்யக்தோ வெளிப்படுத்தாத, அவ்யக்தாத் வெளிப்படுத்தாத, சனாதனக காலவரம்பற்ற,
யஹ அந்த, ச எது, சர்வேஷு எல்லா, பூதேஷு உயிரினங்கள், நஷ்யத்சு அழிந்த பின், ந வினஷ்யதி அழியாது. ஆனால் அந்த வெளிப்படையாகாத தத்துவத்தை தாண்டியும் வேறு ஒரு பரம காலவரம்பற்ற வெளிப்படையாத தத்துவம் இருக்கு. அது எல்லா உயிரினங்கள் அழிந்த பின்னும் அழியாது. பகவான் சொல்றார். ஒரு க்ஷணமா பார்க்கலாம். பரஸ்தஸ்மாத்து, பரஸ்தஸ் ரமிலாக, தஸ்மாத்தமிலாக, தஸ்மாத்து பாவோன்யோ வியக்தோ வியக்தாத், எல்லாமே ஆகாத் கொடுத்து சேர்த்து சேர்த்து சொன்னோம். भावोन्यो वो में लागत, न्यो व्य यो में लागत, यक्तो य में लागत, तो व्य तो में लागत, व्यक्ता य में लागत, तात्स ता में लागत. सो मुर्सा भावोन्यो व्यक्तो व्यक्तात् सनातनः यस्स सर्वेषु भूतेषु, यस्स यस्स स ரெண்டு ச இருக்கு. எஸ் சர்வேஷு இல்ல, यस्स सर्वेषु, சக்கு அப்புறம் ரஃபார் கொடுத்து சர்வே நடுலத்து ஷு ஷார்ட் ஆயிடும். பூதேஷு, பூதே ரெண்டுமே நடுல எழுத்துக்கள், ஷு ஷார்ட் ஆயிடும். நஷ்யத்சு ந வினஷ்யதி, नश्य न मिलाकर, यत्सु य मिलाकर, नश्यत्सु न विनश्यति. जोशी जी. परस्तस्मात्तु भावोऽन्यो व्यक्तो व्यक्तात् सनातनः यस्य सर्वेषु भूतेषु नश्यत्सु न विनश्यति. परस्तस्मात्तु भावोन्यो व्यक्तो व्यक्तत् सनातनः. 16ல இருந்து 19வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா லோகமும் பகவானோட பிரம்ம லோகத்திலேருந்து எல்லாமே கீழே எல்லா லோகங்களும் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கும். ஆனால் இதையும் தாண்டி ஒரு பகவானோட லோகம் இருக்கு. பகவான் இருக்கார். பகவான் இந்த துளியான நம்ம ஜீவாத்மாக்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் வேறுபட்டது. அதனாலதான் இங்க தூ அப்படிங்கிறார். பரஸ்தஸ்மா தூ, தூனா ஆனால், அதை தவிர வேற ஒரு எப்பொழுதுமே அழியாத சனாதன அவ்வியக்தமாகாத வெளிப்படையாகாத ஒரு ஒரு விஷயம் இருக்கு. அந்த அவ்வியக்தமானது பிரம்மனோட ஸ்தூல சரீரமானது 18ல இருந்து 19வது ஸ்லோகத்தை சொல்லிக்கிறது. எல்லாமே அவ்வியக்தமானது, அப்புறம் வியக்தமாயிடும் பிரம்மன் முழிச்ச உடனே. அப்புறம் பிரம்மனோட ஸ்தூல சரீரத்தோட திரும்பியும் சேர்ந்துடும். அதேதான் இங்கே தஸ்மாத், அவ்வியக்தா தஸ்மாத் ரெண்டுமே பிரம்மனோட அவ்வியக்தமா இருக்கிற பிரகிருதியை பத்தி சொல்றது. ஆனால் அதை தவிர ஒரு அவ்வியக்தமான ஒரு விஷயம் இருக்கு. அது பரமமானது. பிரம்மனோட இந்த ஸ்தூல சரீரத்தையும் விட பரமமான ஒரு விஷயம். அது பகவான் அப்படின்னு இந்த இடத்துல அதுதான் பகவானோட அவ்வியக்தமான ஒரு நிலை. அந்த தத்துவம் தான் இது. அது சனாதனம், அதுக்கு அழிவே கிடையாது. எஸ்ஸ சர்வேஷு பூதேஷு நாஷ்யத்சு ந வினஷ்யதி. இந்த அவ்வியக்தம் வெளிப்படையாம ஆகாத இந்த
பகவானோட ரூபம் சரி, நமக்குள்ள இருக்கிற ஜீவாத்மாவும் சரி, அது வந்து ஷத்சு, அது அழிவு கிடையாது. அது வினஷ்யதி, அதுக்கு அழிந்த பின்னும் அழிவு கிடையாது, ஒரு மாற்றமும் கிடையாது. இந்த பிரபஞ்சம் வந்து மாறிண்டே இருக்கும். ஆனா இந்த மாதிரி இந்த பகவானோட ரூபமும் சரி, நமக்குள்ள இருக்கிற இந்த ஜீவாத்மாவும் சரி, அதுக்கு மாறுதலே கிடையாது. சோ ஒண்ணு வந்து இந்த மாறாத பரா பிரகிருதி, இன்னொன்னு வந்து எப்பொழுதும் மாறிட்டு இருக்கிற அபரா பிரகிருதி. பரா பிரகிருதிக்கு மாற்றலே கிடையாது, அபரா பிரகிருதி எப்பொழுதுமே மாறிட்டு இருக்கும். பிரம்மனோட பகலும் சரி, பிரம்மனோட இரவுலையும் சரி, அந்த அபரா பிரகிருதி மாறிண்டேதான் இருக்கும். இந்த பரா பிரகிருதியும் அபரா பிரகிருதியும் ரெண்டுமே மாறாததா இருந்ததுன்னா இந்த சக்கரம் பிறப்பு இறப்புங்கிறது நின்று போயிடும். அதே மாதிரி பரா பிரகிருதி அபரா பிரகிருதி ரெண்டுமே மாறிட்டு இருந்தாலும் ரெண்டுமே அழிஞ்சிரும். அப்பவும் இந்த பிறப்பு இறப்புங்கிறது முடிஞ்சிரும். ஆனா ஒரு பரா பிரகிருத்தின்னு ஒண்ணு தனியா இருக்கு, அபரா பிரகிருத்தின்னு இன்னொன்னு இருக்கிறதுனாலதான் இந்த பிறப்பு இறப்புங்கிறது கண்டினியூஸா வந்துருக்கு. இது ரெண்டு தனித்தனியா இல்லாம இருந்ததுன்னா, பரா பிரகிருத்தின்னு ஒண்ணு மாறாத ஒரு விஷயமும் எப்பொழுதும் மாறற இந்த அப்பரா பிரகிருதிங்கிற இன்னொரு விஷயம் ரெண்டும் இருக்கிறதுனாலதான் இந்த பிறப்பு இறப்பு வந்துட்டே இருக்கு. ஒண்ணு இந்த பரா பிரகிருதியோட ஒட்டிட்டோம்னா அந்த பிறப்பு இறப்பு இல்லாம இருந்துடலாம். ஆனா இந்த அபரா பிரகிருதியோட நம்ம சேர்ந்து இருக்கிறதுனால பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு வந்துட்டு இருக்கு. எப்படி நம்ம வந்து ஒரு ட்ரெயின்ல ஏன்னா அந்த ட்ரெயினோட நம்ம போயிட்டு இருக்கோமோ, இந்த ட்ரெயினும் நம்மளும் சேர்ந்தாகி ட்ரெயின் மூவ் ஆச்சு, நம்மளும் மூவ் ஆயிட்டு இருப்போம். அதே மாதிரிதான் இந்த அபரா பிரகிருதியோட நம்ம சேர்ந்துட்டோம்னா அதோட குணங்களோட நம்மளும் மூவ் ஆகிட்டே இருப்போம். மூவ் ஆகிட்டே இருப்போம்னா அபரா பிரகிருதியும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அது மாதிரி நம்மளும் மாறிண்டே இருப்போம். நம்ம தேகம் மாறிண்டே இருக்கும். தேகம் அழியும், வேற ஒரு தேகம் வரும், அது அழியும், அப்படின்னு மூவ் ஆகிட்டே இருக்கும். அப்படின்னு பகவான் வந்து இந்த தன்னோட இந்த பாக்கியான அவ்வியக்தமாகாத விஷயங்களை தவிர வேறொரு பரமமான ஒரு 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 அவ்வியக்தமாகாத ஒரு விஷயம் இருக்குன்னா நான் அது சனாதனம் அப்படின்னு பகவான் இந்த ஸ்லோகம். அதோட என்னோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஒரு நிமிஷம்தான் இருக்கு.